ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா, அவ்வளோதான். இந்த பொருள் இருந்தால் போதும், இதை சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனவுடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா காரம் சுருக்குன்னு வேணும் சட்னி அப்படின்னா காரம் நல்லா சேர்த்து வரமிளகா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்துருக்கேன், ரெண்டும் சேர்த்து. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். இந்த சட்னி டக்குன்னு உடனே சீக்கிரம் செஞ்சிடலாம். கூடவே ஒரு 3 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வணங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இந்த சட்னி நல்லா வணக்கி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி வெங்காயமும் வணங்கட்டும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு, இதுக்கெல்லாம் நல்லா செம்ம ஆப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கூடவே ஒரு கை அளவு தேங்காய் பல், இந்த தேங்காய் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவல் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துண்டு போட்டோம்னா நம்ம சட்னியை கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்தோம்னா அந்த சட்னியில் தேங்காய் குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு கூட, தோசையில் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது நல்லா வணங்கினோடனே நம்ம இப்போ ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியை பாருங்கள், நான் 1 2 ரொம்ப நைஸாக ஓட்டாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டோடனே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஆனியன் டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. பாருங்கள், அதில் தேங்காய் சின்ன சின்ன துண்டாக இருக்குது. இதை தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்குறேன். பாய்.